ஈழத்தில் என்னுடைய சொந்தங்கள் 1,50,000 பேர் குத்து குத்தா செத்துருக்காங்க. அந்த செத்த போது இங்கே தமிழ்நாட்டில் இருந்த அரசியல்வாதிகளோட நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு? இன்னைக்கு ஒரு ஜாதிய ஆணவ படுகொலை, எத்தனை கட்சிகள் போராட்டத்துக்கு வர்றாங்க. ஏன் இந்த ஒரு ஆணவ படுகொலை? நான் ஆணவ படுகொலைக்கு எதிரானவன், அதில் நான் எதுவும் இல்லை. ஆனால் அவர்கள் யாருமே இன்னைக்கு ஆணவ படுகொலைக்கு போராடுறாங்க. ஆனால் இன்னைக்கு ஒருத்தர் கூட இனப்படுகொலைக்காக வரலையே. அதாவது இப்போ இன்றைக்கு திமுக என்பது மிகப்பெரிய பலம் வாய்ந்த கூட்டணியோடு இருக்கின்றது, பண பலத்தோடு இருக்கின்றது, அதிகார பலத்தோடு இருக்கின்றது. ஏறக்குறைய திமுக கூட்டணியில் 17 கட்சிகள் இடம்பெற போவதாக ஒரு தகவல் வந்துள்ளது. நீங்க எதிர்பார்க்குற மாதிரி தான் நாம் தமிழரோட போனால் ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை உருவாக்கலாம். ஆனால் நம்ம வெற்றி பெறுவோமா? 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ உருவாக்க முடியுமா? ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் நத்தம் சிவசங்கர் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். அதாவது நாம் தமிழர் இயக்கம் சிவந்தி ஆதித்யநாத் தொடங்கப்பட்டது. அவர் தலைமையிலான அந்த நாம் தமிழர் இயக்கம் என்பது தொடங்கப்பட்ட 6 ஆண்டுகளில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி, 9 ஆண்டுகளில் அண்ணா தலைமையிலான திமுக இடம்பெற்று வெற்றி பெற்று அமைச்சரவையிலும் இடம் பிடித்தார். ஆனால் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி ஏன் 15 ஆண்டுகளாக தேர்தல் அரசியலில் வெற்றி எண்ணிக்கையை தொடங்க முடியல? இல்லை, அன்னைக்கு இருந்தது அண்ணா பேசுனது உண்மையிலேயே பேசுனது திராவிடம் அல்ல. அவர் பேசுனது தமிழ் தேசியம் தான். அவர் பேசுனது தமிழ் தேசியம் தான். அதனால் ஐயா சீபா ஆதித்தனாருக்கு அது ஒரு ஏற்புடைய ஒரு கருத்தாக இருந்திருக்கலாம். அதனால் கூட்டணிக்கு போயிருக்கலாம், அமைச்சராக இருக்கலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாம் இங்கே நாம் தமிழர் கட்சின்ற ஒன்று விஜயபாலன் ஆரம்பிக்கப்பட்டதற்கான காரணமே ஏதோ ஐயாவோட பேரை நம்ம பயன்படுத்திக்கிறோமே தவிர அந்த கட்சியை நம்ம முழுமையாக ரெனியூவல் பண்ணலை. ஐயா அந்த பேர் நல்லா இருக்குது, அந்த பேரினோட இருந்த கட்சி இயங்காமல் இருக்குது, அந்த பேரை நம்ம பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி அந்த பேரை எடுத்ததானே தவிர ஐயா சீபா ஆதித்தனாருடைய கொள்கைகளோ அந்த தத்துவமோ அந்த காலகட்டத்தில் இருக்கிற காலகட்டத்துக்கு தேவையானதாக அவங்க வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம ஆரம்பிக்கப்பட்ட காலம் என்ன? 2009. என்ன? இனப்படுகொலை. ஈழத்தில் என்னுடைய சொந்தங்கள் 1,50,000 பேர் குத்து குத்தா செத்துருக்காங்க. அந்த செத்த போது இங்கே தமிழ்நாட்டில் இருந்த அரசியல்வாதிகளோட நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு? அவர்களுடைய செயல்பாடுகள் என்னவா இருந்துச்சு? தேசிய தலைவர் நம்பிய 2 நபர்களில் ஒன்று இறைவன் முருகன், தமிழ் கடவுள் முருகன். 2வது இடத்துல அவர் நம்பினது கலைஞர் கருணாநிதியை நம்பினார். ஆரம்ப காலகட்டத்தில் எம்ஜிஆரையும் கருணாநிதியும் சந்திக்கும் போது கருணாநிதியை நம்பாத நபர், அதே கருணாநிதியை ஐயா வைகோட்டை பேட்டி கொடுக்கும்போது வைகோட்டை பேசும்போது சொல்லியிருக்காரு, எனக்கு அவரை பார்க்கும்போது அவர் உண்மைத்தன்மை இல்லைன்னு பேசியிருக்காரு. ஆனால் அந்த இறுதி காலகட்டங்களில் 2008, 2007, 2009 இந்த இறுதி காலகட்டங்களில் ஆட்சியில் இருந்தது கலைஞர் கருணாநிதி. அப்போ அந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நம்ம இனத்துக்கும் நம்மளுடைய மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருப்பார் அப்படின்னு சொல்லி கருணாநிதியை முழுமையாக தேசிய தலைவர் நம்பினார். ஆனால் அது இல்லைன்னு சொல்லி போயிச்சாங்க. இது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் ஒரு பிரச்சனை, எத்தனை கட்சிகள் போராடுறாங்க. இன்னைக்கு ஒரு ஜாதிய ஆணவ படுகொலை, எத்தனை கட்சிகள் போராட்டத்துக்கு வர்றாங்க. ஏன் இந்த ஒரு ஆணவ படுகொலை? நான் ஆணவ படுகொலைக்கு எதிரானவன், அதில் நான் எதுவும் இல்லை. ஆனால் அந்த ஆணவ படுகொலை மாதிரி ஒரு இனத்துக்கான ஆணவ படுகொலை நடந்துச்சு ஈழத்தில். ஒட்டுமொத்த சிங்கள பேரினவாதமும் தமிழ் இனத்தை கொத்து கொத்தா கொண்டாங்க. காரணம் என்ன? அவர்கள் பேசிய மொழி, அவர்கள் பேசிய சித்தாந்தம், இவ்வளவுதான். அந்த தமிழ் மொழி பேசிய ஒரு காரணத்திற்காக, தமிழர்களாக பிறந்த ஒரு காரணத்திற்காக நீயும் விடுதலை புலியன்னு சொல்லி பொதுமக்களை கொத்து கொத்தா கொண்டாங்க. 1,50,000 பேர்த்த ஒரே நாள்ல மொழிவாய்க்கால வச்சு கொண்டாங்க. இது எல்லாருமே அறிஞ்சது. காரணமாக இருந்தது திமுக ஆட்சி தானே? இல்ல, காரணமா இருந்தது நம்ம சொல்றதை விட அதற்கு அன்னைக்கு காரணமா இருந்ததும் திமுக, அன்னைக்கு ஆளுங்கட்சியா இருந்தது திமுக. அன்னைக்கு முழுமையாக காங்கிரஸ் தான் அந்த போரை நடத்தினது. ஈழத்தில் நடந்த முழு போரையும் நடத்தியது இந்தியாவை அப்போது 2009 ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் தலைமையிலான அரசு. அதே ராஜபக்சே ஆட்சியில் பங்கெடுத்தது திமுக. இந்தியா விரும்பிய போரை நாங்கள் நடத்தினோம் அப்படின்னு தான் ராஜபக்சே சொன்னார். அப்ப இந்தியா விரும்பின போர்னா இந்தியாவினுடைய 2 அங்கங்கள், ஒன்று மாநிலத்தை ஆண்டது திமுக, இன்னொன்று மத்தியில் ஆண்டது காங்கிரஸ். இந்த 2 பேரும் சேர்ந்தா. இன்னும் உங்களுக்கு ஒரே வார்த்தையில் சொல்றேன், ராஜீவ்காந்தி என்ற ஒரு நபர் ஒரு தாலியை இழந்த சோனியா காந்தியினுடைய ஒரு வெறியாட்டம் தான் 90,000 பெண்களினுடைய தாலி அறுக்கப்பட்டது ஈழத்தில். ஒரு தாலிக்கு 90,000 தாலியை அறுத்தாங்க சோனியா காந்தி. அதற்கு பக்கபலமாக இருந்தது ஐயா கருணாநிதி. எப்படி பக்கபலமானா, அப்படி ஒரு ஈழத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்போ போரினுடைய தன்மை எப்படி இருக்கு, போர் நின்றுச்சா, போர் நடந்துகிட்டு இருக்கா, போரினுடைய உக்கிர தன்மை என்ன, இப்படி எந்த ஒரு செய்தியும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்காத அளவிற்கு அது சம்பந்தமாக எந்த ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ எந்த ஒரு கருத்தரங்கமோ நடந்துடவே கூடாதுன்றதை ரொம்ப கவனமாக பார்த்துட்டாரு. அதுக்கு ஒரு உதாரணம், அண்ணன் முத்துக்குமார் இறந்தபோது, அண்ணன் முத்துக்குமார் உங்களுக்கு தெரியும், அந்த முத்துக்குமார் இறந்தபோது அவர் சொன்னது, நான் சாவதற்கான காரணம் என் இனம் செத்துக்கிட்டு இருக்கு, அந்த தகவல் கூட இந்த மக்கள் மத்தியில் தெரியல, நான் சாவது, அதாவது நானே ஒரு ஊடகமாக மாறுகிறேன், முத்துக்குமார் என்ற ஒரு நபர் சாவதற்கான காரணம் என்ன
அப்படிங்கிறத துண்டறிக்கையில எழுதி எல்லா மக்கள்கிட்டையும் கொடுத்துட்டு அதே இடத்துல தன் உடம்புல பெட்ரோல் ஊற்றி எரிச்சுக்கிட்டு செத்த நபர் முத்துக்குமார். அந்த முத்துக்குமார் சொன்னது, என்னை புதைத்து விடாதீர்கள், என்னை எரித்து விடாதீர்கள், என்னை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துங்க. ஈழத்தில் நம்ம மக்கள் சாகுறாங்க, அந்த மக்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இங்கே இருக்க அரசியல்வாதிகளும் இங்கே இருக்க போராட்ட இயக்கங்கள் யாருமே கண்டுக்கலங்க. இன்னைக்கு நீங்கள் 100 திராவிட இயக்கங்கள் சொல்கிறீங்க, ஒரு 40க்கும் மேற்பட்ட திராவிட இயக்கங்கள் மறைமுகமாக திமுகவுக்கு ஆதரவாக எப்போவுமே இருப்பாங்க. அவர்கள் யாருமே இன்னைக்கு ஆணவ படுகொலை போராடுறாங்க. ஆனால் அன்னைக்கு ஒருத்தர் கூட இனப்படுகொலைக்காக வரலையே. எல்லாரும் சேர்ந்து போராட்டினா குறைந்தபட்சம் இந்திய அரசிற்கு நம்ம அழுத்தம் கொடுத்து தற்காலிக போர் நிறுத்தத்தை செஞ்சிருக்கலாமே. அதாவது அங்க இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் காப்பாற்றப்பட்டிருப்பாங்கல்ல. தமிழ் இனத்தினுடைய வீழ்ச்சிக்கு, அதாவது இந்த நூற்றாண்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட அப்படின்னு சொன்னோம்னா, இந்த உலகத்திலேயே இந்த நூற்றாண்டில் நடந்த மிகப்பெரிய போராட்டம்னா அது ஈழ விடுதலை போராட்டம். அந்த ஈழ விடுதலை போராட்டத்தை முழுவதுமாக அழித்தது இந்த காங்கிரஸ் அரசு என்றால், அந்த காங்கிரஸ் அரசிற்கு முழுவதுமாக ஆதரவாக இருந்து தமிழர்களை போராட விடாமல் தடுத்தது திமுக. இந்த திமுக நான் சொல்றேன், ஆனா ஏன் கட்சி இந்த கட்சி வந்து இன்னொரு கூட்டணிக்கு போகாம இருக்குன்றத உங்களுடைய கேள்வி. அதுக்கு சொல்றேன். அப்ப இப்படியா கொஞ்சம் சூழ்நிலையில நாங்க யாரோட கூட்டணிக்கு போவோம்? இங்க பாருங்க, காங்கிரஸ் கட்சி என் இனத்தை அழிக்குது, எதிர்கட்சியான பிஜேபி ஏதாவது செஞ்சுச்சா? வேடிக்கை தான் பார்த்துச்சு. சரி, இங்க திமுக காங்கிரஸ்க்கு ஆதரவா இருந்து மக்கள் போராட்டத்தை வெளியில கொண்டு வராம தடுத்துச்சு. அம்மையார் ஜெயலலிதா நினைச்சிருந்தால் இப்ப நீங்களும் அன்னைக்கு இருக்கக்கூடிய மற்ற இயக்கங்களோ, அது விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், பாமக இருக்கட்டும், மதிமுக இருக்கட்டும், இவர்கள் போராடினால் தமிழக அரசு தடுக்கும், நடவடிக்கை எடுக்கும். ஆனால் பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக போராடி இருந்தா போராட்டத்தை தடுக்க முடியுமா? அந்த போராட்டம் எந்த அளவிற்கு மக்கள்கிட்ட கிளர்ந்து எழுந்திருக்கும், மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு. அதுதான் திரும்ப சொல்றேன், அம்மையார் ஜெயலலிதாவும் கலைஞர் செய்ததற்கு ஒரே ஒத்த கருத்துடைய காரணத்தினால்தான் அந்த போராட்டத்தை அவங்க கையில் எடுக்கல. ஒருவேளை பிஜேபி ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாகவோ விடுதலை புலிகளுக்கு ஆதரவாகவோ ஒரு போராட்டத்தை இந்திய அளவில் கண்டனங்களை தெரிவிச்சிருந்து பாராளுமன்றத்திலேயோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய அவர்கள் ஆண்ட சட்டசபைகளிலேயோ ஒரு தீர்மானங்களை நிறைவேற்றி, இப்போ மற்ற மாநிலங்கள் அவங்க வாசிச்ச தீர்மானங்களை நிறைவேற்றி இந்தியாவை ஒரு கவனத்தை திசை திருப்பி இருக்கணும். ஈழத்தோட போரை வந்து நிற்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கணும், தற்காலிகமான ஒரு தடுப்பணாச்சி ஏற்படுத்திருக்கணும். அப்படி இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் அழிச்சிச்சுன்னா பிஜேபி கையெட்டி வேடிக்கை பார்த்துச்சு, திமுக எங்களுடைய இனப்படுகொலையை வேடிக்கை பார்த்துச்சுன்னா அதே தான் அதிமுகவும் செஞ்சுச்சு, அம்மையார் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக. ஆனால் நாங்கள் அந்த கட்சிகளுக்கு மாற்றாக வர வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய கொள்கை. நாங்கள் ஏதோ ஒரே ஒரு அரசியல் மாற்றத்திற்காக வந்த கட்சியில் நாம் தமிழர் கட்சி, அடிப்படை மாற்றத்துக்காக வந்த கட்சி. அடிப்படையில் இருந்து இவை அனைத்தையும் சரி செய்யணும்னா நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி மிகப்பெரிய மாற்றா இருக்கணும். அது அடிப்படையில் இருந்து அனைத்தையும் புதுசாக கட்டமைக்கணும். அது நம்மளுடைய கலாச்சாரமோ, பண்பாடோ, மொழியோ, இலக்கியமோ, கல்வியோ, நீதிமன்றமோ அல்லது கோயில் வழிபாடோ எல்லாத்துலேயுமே தமிழ் மொழி ஆட்சி மொழியாக வரணும். வழக்காடு மொழியோ, வழிபாட்டு மொழியோ, ஆரம்ப கல்வியோ, ஆராய்ச்சி கல்வியோ எல்லாத்துலேயும் தமிழ் மொழி வரணும்னா அதற்கு முழு முதலாக ஒரு தமிழன், முழு தூய்மையோட தமிழராக இருக்கக்கூடிய நபர், தமிழனுடைய நலம் சார்ந்த ஒரு அரசு அமையணும். அதற்காக நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்கு. 1920 அதனாலதான் நாங்கள் யாரோட கூட்டணிக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். இப்போ வந்து உங்க ஒத்த கருத்து உள்ள கட்சி வந்தா கூட்டணி சேர்த்துப்பீங்களா? இல்லை, எங்களுடைய ஒத்த கருத்துன்னு நீங்கள் சொல்லும்போது இப்போ அண்ணன் விஜய் வந்து அப்படி தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த அண்ணன் விஜய் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் சீமானனோட இருந்த இணக்கம் என்பதோ அல்லது அவர் அண்ணன் சீமான் விஜய் அவர்கள் திரைப்படத்துறையில் வந்து அவர் பாதிக்கப்பட்ட போது அண்ணன் சீமான் குரல் கொடுக்கலையும் சரி, ஒருவேளை அண்ணன் விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி முழுமையாக தேசிய தலைவர், ஏன்னா அவர் வந்து காவிரி நதிநீர் போராட்டமாக இருக்கட்டும் அதில் அவர் கலந்துக்கிறேன் சரி, மொழி சார்ந்த போராட்டங்கள்லையும் சரி, ஈழத்தமிழர் படுகொலையிலையும் சரி, அவர் வந்து திரைத்துறை சார்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களில் அவர் கலந்துக்கிட்டு பேசும்போது இவர் முழுமையாக தமிழ் தேசியவாதியாக இருப்பார் அப்படின்னு தான் நம்ம நம்பணும், அப்படி தான் எதிர்பார்த்தோம். இதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. அண்ணன் விஜய் அவர்கள் போட்ட விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்பு வரை இவர் முழுமையான தமிழ் தேசியமாகத்தான் வருவார், தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாகத்தான் இருப்பார் அப்படின்னு சொல்லையில் அவர் ஒரு புதுசாக ஒரு 5 கொள்கை தலைவர்களை கொண்டு வர்றாரு. அதில் ஐயா பெரியாரையும் கொண்டு வர்றாரு. எனக்கு திராவிடமும் தமிழும் இரு கண்கள், அதாவது இந்த மண்ணுக்கு இரு கண்கள்னு சொன்னார். தனக்கு இரு கண்கள், அதை நிறைய பேர் வந்து இது பண்ணுறாங்க. நான் இப்போ வந்து விஜய் அண்ணனோட தனிப்பட்ட முறையில் நான் ஒரு விஜய் அண்ணனுடைய ஒரு நடிகரனுடைய ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு நடிகர்னா அண்ணன் விஜய் திரைத்துறையில். அதில் மாற்றத்தில் ஆமாம்மா, அது நடிகர் ஒரு ரசிக்கிறது மனித இயல்பு தானேங்க. எனக்கு ஒரு பாடல் பிடிக்குது, அதை நான் ரசிக்கிறது எனக்கு பிடிக்குதுன்னு சொல்கிறேன். எனக்கு ஒரு திரைப்படம் பிடிக்குது, அதில் சில ரசிக்கக்கூடிய பாடல்களோ, சண்டை காட்சியோ அல்லது அதில் இருக்க திரைக்கதை வசனங்களோ அல்லது அந்த நடிகருடைய நடனமோ, நடிகருடைய முகமைப்போ ஏதோ எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கும். அதனால் நான் எல்லாத்தையும் ரசிக்கிறேன். அதில் திரைத்துறையில் ரசித்த ஒரு நபர் வந்து அண்ணன் விஜய் அவர்கள். அதனால் அந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அண்ணன் விஜய் வந்து இந்த மண்ணுக்கு திராவிடமும் தமிழும் இரு கண்கள்னு சொல்லையில் நம்ம கருத்தில் முரண்படுறோம். ஏன்னா இந்த திராவிடத்தின் பேரதை மாற்று மொழியினர் வந்து நம்மளை ஆட்சி செஞ்சாங்க. இன்னைக்கு பிறமொழியாளர்கள், மாற்று மொழியினர், பிறமொழியாளர் ரெண்டுமே ஒன்றுதான். அப்போ அவங்க தான் இன்று வரையில தமிழ்நாட்டில் கோலோச்சி வருகிறார்கள். இன்று வரை அனைத்து துறைகளையும் தன் கையில் வச்சிருக்காங்க. ஆட்சி அதிகாரம் அனைத்து துறைக்கும்
ஒரு தலையாய துறையாக இருக்கக்கூடியது அரசியல் துறை. இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள் பிறமொழியாளர்கள். இன்னைக்கு மட்டும் இல்லை, ஐயா காமராஜருக்கு பிறகு தொடர்ச்சியாக இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள் பிறமொழியாளர்கள் தான். அதில் ஓ பன்னீர்செல்வம் மாதிரியோ அல்லது ஐயா எடப்பாடி பழனிசாமி மாதிரியோ தமிழர்கள் இருந்தாலும் அவர்கள் தமிழர்களாக ஆட்சி செய்யலாம். அவர்கள் தமிழர்களாக முழுமையாக இல்லை. பின்னாடி வந்து அவர்களை ஒரு நபர்கள் வந்து இயக்குற மாதிரியே இருக்கும். அந்த இயக்கக்கூடிய நபர்கள் யாராக இருப்பாங்கன்னா வேறு மாற்று மொழியினர் பிறமொழியாளர்களாக இருப்பாங்க. அப்போ எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுங்க தொடர், நீங்கள் எங்கு பிறப்பினும் தமிழனே, எங்கு பிறப்பினும் அயலான. இன்னைக்கும் கமலா ஹாரிஸ் வந்து ஒரு இடத்துல பெரிய ஆள் ஆகிட்டாங்க வந்துட்டாங்கன்னா அவங்க இந்தியா வம்சாவளின்னு பேசுகிறோம். அவங்களுக்கும் இந்த இந்தியாவுக்கோ அல்லது தமிழ்நாட்டுக்கோ எந்த தொடர்புமே இல்லை. ஆனால் நம்ம இந்தியா வம்சாவளின்னு பேசுகிறோம். காரணம் என்னன்னா, அவர்கள் எங்கு போனாலும் அவருடைய வேறு என்பது இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருப்பதால் தான் நம்ம பேசுகிறோம். அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் முழுமையாக தமிழர்கள் என்று பிறமொழியாளர்கள் பேசினாலும் அவர்கள் வீட்டில் பேசக்கூடிய மொழி என்பது அவர்களுடைய தாய்மொழியாக தான் இருக்கும். அப்போ எப்போவுமே அந்த தாய்மொழிக்குன்னு ஒரு பற்று வரும். அதனால தான் ஐயா வைகோ அவர்கள் இங்கே நம்ம வந்து நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த பிரச்சனையெல்லாம் விட்டுருங்க, நாம முழுமையாக இப்போ தமிழ் தேசியம்னு வந்திருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப ஆபத்தானவங்க, அவங்கள நம்ம எதிர்க்கணும். ஐயா வைகோ சொல்றதுக்கு காரணம், ஐயா வைகோ மாதிரி விடுதலை புலிகளுக்கு ஆதரவாளர் இருக்க முடியாது. ஐயா வைகோ மாதிரி தமிழ் தேசிய பற்றாளராக பார்க்க முடியாது. ஆனால் திராவிடத்திற்கு ஒரு பேரிழப்பு வரும்போது அவர் தன்னை தமிழ் தேசியவாதியாக காட்ட மாட்டார், அவர் திராவிட தேசியவாதியாகத்தான் காட்டுவார். காரணம், அவருடைய மொழி, அவருடைய தாய்மொழி திராவிடத்தை தான் பாதுகாக்கும். வைகோவை பாதுகாக்கிறது அவருடைய தாய்மொழி. வைகோவினுடைய தாய்மொழியை பாதுகாக்கிறது திராவிடம் என்ற ஒரு சித்தாந்தம். இவ்வளவுதான். இதைத்தான் நாம வந்து சொல்ல வர்றோம். தமிழன் தமிழ்நாட்டை ஆளணும், அப்பதான் தமிழருக்கான பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு வரும். உங்களுடைய சித்தாந்தம் அந்த சித்தாந்தம் தான். ஆனா தேர்தலில் வந்து நாம் தமிழ் கட்சியால வெற்றி பெற முடியலையே. அதாவது இப்போ இன்றைக்கு திமுக என்பது மிகப்பெரிய பலம் வாய்ந்த கூட்டணியோடு இருக்கின்றது, பண பலத்தோடு இருக்கின்றது, அதிகார பலத்தோடு இருக்கின்றது. ஏறக்குறைய திமுக கூட்டணியில 17 கட்சிகள் இடம்பெற போவதாக ஒரு தகவல் வந்துள்ளது. இந்த 17 கட்சிகளுடைய கூட்டணியை எப்படி கூட்டணியே இல்லாத ஒரு நாத்தாக்கா எப்படி தோற்கடிக்க முடியும்? நீங்களே சொல்லிட்டீங்களா, 17 பேரோட கூட்டணி அப்படின்னா என்னன்னா 16 பேருடைய பலத்தை வச்சுக்கிட்டு தான் திமுக பலமுறுதிய கட்சியை காட்டுது. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு கூட்டணி யாருமே இல்லை. அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? நாம் தமிழர் கட்சியினுடைய 8.22% வாக்கு என்பது எங்களுடைய தனிப்பட்ட வாக்கு. திமுக அது மாதிரி தனிப்பட்ட வாக்கை நிரூபிச்சிருக்கா? அதிமுக அது மாதிரி தனிப்பட்ட வாக்கு நிரூபிச்சிருக்கா? அதிமுக நிரூபிச்சாலும் ஒரு நிமிஷம் சொல்றீங்க கேளுங்க. அந்த இரட்டை இலை சின்னத்தில் மற்ற கட்சிகளை போட்டியிட வைத்தார்கள். காரணம் என்னன்னா, அதற்கு முன்பு ஒரு முறை திமுக என்ற ஒரு கட்சி ஒரு 180 சீட்டோ என்னமோ 180 சீட்டோ 183 சீட்டோ என்னமோ வந்து திமுக வந்து பெரும்பான்மையா உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிச்சிருந்தாங்க. அதற்கு முன்னாடி அமைச்சிருந்த ஆட்சியில இதுலயே அதனால அம்மையார் ஜெயலலிதா என்ன ஆசைப்பட்டாங்கன்னா, நாம 185 சீட்டு, குறைந்தபட்சம் 184, அது திமுக வாங்கிய உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வாங்கிய அந்த பெரும்பான்மையோட நாம அதிகமான சீட்டை வாங்கணும்னு அம்மையார் ஜெயலலிதா முடிவு செஞ்சிருந்தாங்க. அதற்காக கூட்டணி கட்சிகளையும் கூட இன்னைக்கு எப்படி வந்து மற்ற விடுதலை சிறுத்தைகளோ மற்ற கட்சிகளோ இன்னைக்கு வேணா தனி சின்னத்தில் நிற்கலாம், இதுக்கு முன்னாடி உதயசூரியன் சின்னத்தில் நட்டாங்க. இன்னைக்கு ஐயா வைகோவினுடைய மகனே உதயசூரியன் சின்னத்தில் நட்டார். இப்படி உதயசூரியன் இல்ல தீப்பெட்டி சின்னத்தில் இருந்தாங்க. ஆனால் உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்கணும்னு சொல்லிட்டு பேசினாங்க. இனிமேல் தீப்பெட்டி சின்னம் அவங்க வாங்க போகிறாங்களா? அவங்களுடைய நோக்கம் பம்பரம் சின்னத்தை மீட்டெடுக்கணுங்கிறது. ஆனால் நான் சொல்ல வர்றது, தன்னுடைய கட்சி இரட்டை இலை சின்னத்தில் பெரும்பான்மையாக 184 சீட்டுக்கு மேலே போகணுங்கிறதுக்காக மேயர் ஜெயலலிதா செஞ்சது. இதுவரைக்கும் இந்தியாவை ஆண்ட இன்னைக்கு பிஜேபி இந்தியா ஆண்டுகிட்டு இருக்கு. பிஜேபி தமிழ்நாட்டில் தனிச்சு போட்டிட்டு தன்னுடைய வாக்கு சதத்தை நிரூபிச்சிருக்கா? இல்லை. இன்னைக்கு இதுக்கு முன்னாடி சுதந்திரம் அடைந்ததுலேருந்து குறைந்தபட்சம் 50-60 ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சி காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் தனிச்சு போட்டிட்டு தன்னுடைய வாக்கு சதத்தை நிரூபிச்சிருக்கா கடந்த 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள்னா இல்லை. அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன், ஒரு கட்சி தனிச்சு நின்று தன்னுடைய வாக்கு சதவீதம், இன்னைக்கு பிஜேபியோட வாக்கு சதவீதம் என்ன, காங்கிரஸோட வாக்கு சதவீதம் என்னன்னு தெரியல. அதே மாதிரி தான் திமுக, அதிமுக, விடுதலை சிறுத்தைகள், பாமக, மதிமுக, இன்னும் பெரிய கட்சிகள், சிறிய கட்சிகள், எந்த ஒரு கட்சியும் தடிச்சு நின்று தன்னுடைய வாக்கு சதவீதத்தை நிரூபிக்க தயாராக இல்லை. காரணம், வெற்றி பெற முடியாது என்பதால். நாங்கள் என்ன சொல்ல வர்றோம், திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, இந்த 2 கூட்டணிக்கு மாற்று நாம் தமிழர் கட்சின்னு சொல்றோம். ஏன்னா திமுக என்னென்ன தவறுகளை எல்லாம் அவருடைய ஆட்சியில் செய்யறாங்களோ அதை அதிமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது கண்டிக்கும். ஆனால் அதிமுக எதிர்கட்சியிலிருந்து ஆளுங்கட்சியாக வந்துருச்சுன்னா, ஆளுங்கட்சியாக திமுக என்ன தவறுகளை எல்லாம் செய்தோ அதை அப்படியே கண்டினியூ பண்ண அதிமுக. எதிர்கட்சியாக இருக்கையில் உண்மை, நேர்மை எல்லாத்தையுமே பற்றி பேசுவாங்க. ஆனால் ஆளுங்கட்சியாக வந்துட்டாங்க, எதிர்கட்சியாக என்னென்ன தவறுகளை எல்லாம் செய்யக்கூடாதுன்னு கண்டிச்சாங்களோ அந்த தவறுகளை பூராமே ஆளுங்கட்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதவே மீண்டும் ஆளுங்கட்சியாக வந்தால் மாற்று கட்சியும் கண்டினியூ பண்ணுது, தொடர்கிறது. அப்போ அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறக்காக எங்களுடைய ஆட்சி வரைவை ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கோம். அடிப்படை அரசியல் மாற்றம், வெறுமன அரசியல் மாற்றம் இல்லை, அடிப்படையிலிருந்து அனைத்து வகையான மாற்றத்தையும் நான் செய்ய வேண்டியது இருக்குது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, வீட்டை வந்து ஏற்கனவே இருக்கிற வீட்டை பழுது பார்க்கறது இல்லை, ஒட்டு மொத்தமாக வீட்டை வெடிச்சுட்டு புது வீடாக கட்டுறது, தமிழ் தேசியம் என்ற ஒரு வீடாக கட்டுறது. இதுதான் நாம் தமிழர் கட்சியோட கொள்கை. அதான் உங்களுடைய கொள்கை என்பது உன்னத நோக்கம்தான்.
ஆனால் தமிழ்நாட்டில் வந்து எந்த கட்சியும் தனித்து போட்டிட்டு வெற்றி பெறாத நிலையில நாம் தமிழர் கட்சி எப்படி தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறும்? ஈவன் அதாவது நீ சொன்ன திமுக வந்து இருங்க ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். எந்த கட்சியும் 8.2% 2% இது வரைக்கும் நிரூபிக்கல. நாங்க நிரூபிச்சிருக்கோம். நாங்க எடுத்த உடனே எவ்வளவு வாங்கினோம்? 1.3% வாக்கு தான் வாங்கினோம். 1.3% வாக்குங்கிறது 3% மாறுது, 3% 7% மாறுது, 7 8.2 மாறுது. இந்த 8 10ஆவோ 16ஆவோ 20ஆவோ மாறும். அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாமக போன்ற இன்னைக்கு இருக்கக்கூடிய மற்ற தமிழ் தேசிய கட்சிகள் போன்ற இன்னைக்கு இந்த தமிழக வாழ்வுரிமை இந்த மாதிரி நிறைய தமிழ் தேசிய கட்சிகள் இருக்கு. இவர்கள் எல்லாரும் ஒன்று சேருவோம். ஏன் விஜயனே கூட முழுமையாக தமிழ் தேசிய கட்சிகளோட கூட்டணி சேரதுக்கான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் இருக்கு. நீங்க ஒன்று தெரிஞ்சுங்க, இங்க இருக்கக்கூடிய அனைத்து வகையான துன்பப்புட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவார் அப்படின்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு. அப்ப நாம இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும்னா நம்ம சேரக்கூடாத கூட்டணியில போய் சேர்ந்துட்டோம்னா நம்மளுடைய கொள்கை சித்தாந்தம் என்பது மக்கள்கிட்ட போய் ஒரு கருத்தியால போய் சேராது. அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு பொருளா மாறிடும். இவங்க என்னப்பா தத்துவார்த்தம் பேசினாங்க, 20 வருஷம் தனிச்சு நின்றாங்க, இவங்க ஏன் போய் அவங்களோட கூட்டணி சேர்ந்தாங்க? நீங்க யோசிச்சு பாருங்க, மதிமுக என்ற ஒரு கட்சி ஆரம்பிச்ச காலகட்டத்தில இருந்து தனிச்சே போட்டிட்டு இருந்தா ஐயா வைகோ முதலமைச்சர் ஆயிருப்பார். அந்த வாய்ப்புகள் அவருக்கு அதிகமாகவே இருந்துச்சு. ஐயா பாமக ராமதாஸ் ஐயா ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரை தனித்தே போட்டிட்டு இருந்தா உண்மையிலேயே அவர் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு போட்டிட்டு இருக்கு. இல்ல பாமக 2 முறை தனித்து போட்டிட்டு ஆனா வெற்றி பெற முடியல. சகோதரர் ஒன்று தெரிஞ்சுங்க, எந்த இடத்துல அவங்க சமரசாகிறாங்கன்னா கட்சியை வழிநடத்த முடியல, கட்சியை வழிநடத்துக்கு தேவையான பொருளாதாரம் இல்ல. நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மூத்த பொறுப்பாளர்களை வேற கட்சிக்கு போறாங்க, தொடர் தோல்வியின் காரணமா தோண்டு போகுது. ஆனா நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி மற்றவர்களை போல ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு தலைவரை வந்து கட்சியினுடைய தலைவராக ஏற்றுக்கொண்ட கட்சி அல்ல. நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ் தேசியம் என்ற ஒரு மிகப்பெரிய சித்தாந்தத்தையும் தேசிய தலைவர் பிரபாகரனையும் தலைவராக கொண்ட ஒரு கட்சி. இது வந்து தொடர்ச்சியாக எவ்வளவு தோல்வியில் வந்தாலும் தோண்டு போகாது. இப்போ எங்கள்கிட்ட எல்லாம் இருக்கிற ஒன்று என்னன்னா, நாம வந்து ஒரு அரசியல தான் தோக்குறோம். இதனால நம்மளுக்கு உயிர் போகலையில, பொருளாதாரம் போகுது, கடன் இருக்கு, கஷ்டப்படுறோம், மற்றவங்கள மாதிரி சொகுசு வாழ்க்கை வாழ முடியல. ஆனால் மாறாக நாம சித்தாந்த ரீதியாக ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். நம்ம விடுதலை புலிகள் என்ற ஒரு இயக்கம் மக்களுக்காக மனித வெடிகுண்டாக மாறி குரில்லா தாக்குதல் நடத்தி தன்னைத்தானே உயிர் தியாகம் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு கரும்புலிகள் என்ற ஒரு அமைப்பை கொண்ட ஒரு கட்சி, ஒரு அமைப்பு. அப்படியே கொஞ்சம் விடுதலை புலிகளையும் விடுதலை புலிகளுடைய மாவீரர்களையும் தேசிய தலைவரையும் தத்துவமாக கொண்டு தமிழ் தேசியம் என்ற ஒரு உயரிய கொள்கைக்காக நம்ம போராடுறோம். இதனால எவ்வளவு தோல்வி இருந்தாலும் நாங்கள் தோண்டு போகிறது கிடையாது. மற்ற கட்சிகள் எல்லாமே தோல்வியை பார்த்து தோண்டு போனாங்க, வேற வழி இல்லாமல் அவங்களுடைய செயற்குழு பொதுக்குழுவில் முடிவு செஞ்சுட்டு வேற கட்சிகளோட கூட்டணிக்கு போனாங்க. எங்களுடைய செயற்குழு, எங்களுடைய பொதுக்குழு, எங்களுடைய கட்சியில் இருக்க எல்லாருடைய ஒரே ஒரு வாழுமுறை போராடுவோம். வாழ்க்கைக்கு பிறகு போராட்டத்தை அடுத்த தலைமுறை கடத்துவோம். இப்போ இலங்கையில வந்து உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு டேங்கர் லாரி நிறைய பால் கொண்டு போறீங்க, ஒரே ஒரு சொட்டு பால் டாயில் அதில் விடுங்க. ஒரு டேங்கர்ல பல லட்சம் லிட்டர் இருக்கக்கூடிய பால் ஜெயிக்குமா? ஒரு சொட்டு பால் டாயில் ஜெயிக்குமா? பால் டாயில் ஜெயிக்கும். அவ்வளவுதான். இதே தத்துவம் தானே. நாங்கள் பால் போன்ற தூய்மையான தத்துவங்களோடு நிற்கிறோம். தமிழர்களாக, தமிழ் தேசியத்திற்காக தேசிய தலைவர் பிரபாகரன் வழியில் நிற்கிறோம். இந்த தத்துவம் ஜெயிக்கும் நம்புறோம். நாங்கள் திமுகவோடையோ காங்கிரஸோடைய பிஜேபியோட கூட்டணிக்குன்னு போனோம்னாக்க அவருடைய ஊழல், அவர்களுடைய இதற்கு முன்னாடி அவர்கள் செய்த தவறுகளுக்கு பூரா நாங்களும் ஒரு காரணியாக மாறிவிடுவோம் அப்படிங்கிறக்காக தனிச்சு போட்டிடுறோம். இந்தியாவை ஆளக்கூடிய ஆண்ட 2 தேசிய கட்சிகளை நீங்க புறக்கணிக்கிறீங்க. தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சி, அதாவது 2 கட்சியும் அதிமுக திமுக புறக்கணிக்கிறீங்க. மற்ற கட்சிகள்லாம் நீங்க கூட்டணி வைக்கலாமே. நான் தெளிவாக உங்கள்கிட்ட சொன்னேன். மற்ற கட்சிகள் வந்து எங்களோட கூட்டணிக்கு வர நாங்க வந்து அவங்கள போய் வர வேணாம்னு சொல்லல. அவங்களுக்கு என்னன்னா, நீங்க எதிர்பார்க்குற மாதிரி தான் நாம் தமிழரோட போனால் ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை உருவாக்கலாம். ஆனால் நம்ம வெற்றி பெறுவோமா? 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ உருவாக்க முடியுமா? 2 எம்பியை உருவாக்க முடியாது. அவர்கள் வந்து அந்த பதவி சுகத்தை அடைஞ்சிட்டாங்க சகோதரர். இன்னைக்கு மதிமுகவே இருக்கட்டும், பாமக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு 2 எம்பி இருக்கணும், 4 எம்எல்ஏ இருக்கணும். அந்த 2 எம்பியும் 4 எம்எல்ஏவுக்காகவே இவங்க ஆசைப்பட்டு தங்களை தாங்களே சுருக்கிக்கிட்டாங்க. ஐயா அவரே சொல்றாரு, யாரு விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனே சொல்றாரு, அண்ணெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் பேசினா பார்த்தா நாங்களே பேச ஆரம்பிச்சோம். அவரே இன்னைக்கு சொல்றாரு, நான் 3 எம்எல்ஏ வச்சுட்டு முதலமைச்சர் ஆக முடியாது, நீ 3 எம்எல்ஏவுக்காக சுருங்கி போனதுனாலதான் முதலமைச்சர் என்ற பெருங்கனவு உனக்கு கை கூடல. ஒருவேளை எங்களை மாதிரி ஆரம்பத்துல இருந்து நீங்களும் போராடி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முதலமைச்சருடைய ஒரு பெரிய ஒரு எல்லா கோட்டை நீங்க அடைஞ்சிருப்பீங்க. அவர்கள் இதுக்கு தயாரா இல்ல. இங்க பாருங்க, உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு 2 எம்எல்ஏ இருக்காங்க, 4 எம்எல்ஏ இருக்காங்க, 2 எம்பி இருக்காங்க. ஒருவேளை அவங்க நாம் தமிழர் கட்சியோட கூட்டணிக்கு வரும் பட்சத்தில் அந்த 4 எம்எல்ஏவோ 2 எம்பியும் தங்களுடைய பதவியை தக்க வைக்கணும்னு விரும்புவாங்களா? அவங்க திமுக கூட்டணியை விரும்புவாங்களா அல்லது நாம் தமிழர் கட்சி கூட்டணி விரும்புவாங்களா? நாம் தமிழர் கூட்டணிக்கு வந்தால் ஒருவேளை எம்எல்ஏவா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, இல்லாமலும் போகலாம். ஒருவேளை எம்பியா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, இல்லாமலையும் போகலாம். ஆனா திமுக பக்கம் போனா உறுதியாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, உறுதியாக நான் எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்ற எண்ணம் ஏற்கனவே முன்னாள் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கவங்களுக்கு இருக்கும். அவர்கள் எப்படி எங்களோட கூட்டணிக்கு வர்றதுக்கு அனுமதிப்பாங்க? இல்ல எப்படி சம்மதம் தெரிவிப்பாங்க? இல்ல சார், நான் சொல்லிக்கிறேன் ஒரு நிமிஷம். அப்ப என்ன ஆகுது, அவர்களுடைய சுய லாபத்திற்காக இயக்கத்தினுடைய கொள்கையை, இயக்கத்தினுடைய வளர்ச்சியை அவங்க கண்டுக்கறல.
இது விடுதலை சிறுத்தைகளே ஒரு 4 எம்எல்ஏ 2 எம்பி இருப்பாங்க, அண்ணன் திருமாவளவன் உட்பட. ஆனால் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களுக்கு ஏன் நம்ம சீமானண்ணன் மாதிரி தனிச்சு நிற்கக்கூடாது, ஏன் சீமானண்ணன் மாதிரி ஒரு ஒற்றை கருத்துடைய நபர்களோட தலைமையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கோ அல்லது அதற்கு கீழே இருக்க பொறுப்பாளர்களுக்கோ அடிப்படை உறுப்பினர்களுக்கோ ஒரு ஏக்கம் இருக்கும், ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா நாம போராட வந்தது எதுக்கு? தமிழனுடைய ஆதித்தமிழனுடைய விடுதலைக்கு, குறிப்பாக பறையர்குடியினுடைய விடுதலைக்கு. சரி, பறையர்குடியினுடைய விடுதலை கிடைச்சிருச்சுனாக்கா அது போதுமா திருமாவளவனுக்குன்னா? கிடையாது. நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இலக்கு அதோட முடிஞ்சிருமான்னு கிடையாது. அடுத்து என்னாகும், ஒரு தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலைக்காக பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலைக்காக போராடக்கூடிய நாம் தமிழரோட கூட்டணிக்கு போனால் சரியா இருக்கும்னு அவங்க நம்புவாங்க. அவ்வளோதானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த கூட்டணிக்கு போகாமல் இருக்கிறதுக்கான காரணம், விடுதலை சிறுத்தைகளோ பாமகவோ போன்ற கட்சிகளுக்கு கூட்டணி போகாமல் இருக்கிறது காரணம், அங்கு இருக்கக்கூடிய பதவி சுகத்தை அனுபவித்த நபர்களுக்காக மட்டுமே அவர்கள் மீண்டும் மீண்டும் கூட்டணிக்கு போறார்கள் தவிர கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்காக, அந்த கட்சியினுடைய கடைக்கோடி பொறுப்பாளர்களுக்காக கிடையாதுங்கிறதா உண்மை. இப்போ வந்து அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக இந்த 4 கட்சிகளை தவிர்த்து மற்ற அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரண்டால் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய மலர வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி வந்துடவே கூடாதுன்றதுக்காக தான் இதுக்கு முன்னாடி மக்கள் நல கூட்டணின்ற ஒன்றை இவங்களே உருவாக்கி இதை ஒரு என்ன சொல்றது, ஒரு தோற்று போன சித்தாந்தம், ஒரு ஃபெயிலியர் மாடலா அவங்க காட்டுறாங்க, அப்படி காட்ட விரும்புறாங்க. ஆனா நாம என்ன சொல்ல விரும்புறோம், நாம அவங்கள மாதிரி ஒரு பணத்திற்கான கூட்டணியாக, மக்கள் நல கூட்டணி மாதிரி பணத்திற்கான கூட்டணியாக நம்ம சேரக்கூடாது. நாம கொள்கை சார்ந்து ஒரு லட்சியம் சார்ந்து ஒரு கூட்டணியாக உருவாக்க வேண்டும். அது எப்போ உருவாக்கும்னா, இன்னைக்கு வட மாநிலத்தவர் பூராமே இங்க வாக்கு வங்கி ஒன்று சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் பேர் புதிய வாக்காளர்களாக இங்கு உருவெடுக்க போகிறார்கள் தமிழ்நாட்டில். அப்போ என்ன செய்யும், தமிழ் தேசியத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் பேராபத்தா இருக்கிறது இன்னைக்கு திராவிடம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த திராவிடர்களுக்கும் பேராபத்தா இருக்கிறது இந்த ஆரியத்தினுடைய ஒரு வருகை. இப்போ நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, இங்கே இருக்க தலித் வந்து பிஜேபி ஓட்டு போட மாட்டான், உண்மையா இல்லையா? இங்கே இருக்க பட்டியல் சமூக மக்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டான். ஏன்னா அவர்கள் சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையை உடையவர்கள். ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை என்ன? பார்ப்பனர்களை மட்டுமே வாழ வைக்கக்கூடிய, பார்ப்பனர்களுடைய ஆட்சியின் கீழ் வாழ வைக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம். அவர்களுக்கு அசைவம் சாப்பிட பிடிக்காது, அசைவமே சாப்பிட பிடிக்காதுன்னா அவங்க எப்படி மாட்டுக்கறி சாப்பிட விடுவாங்க, எப்படி பன்னிக்கறி சாப்பிட விடுவாங்க? அப்போ மக்களுடைய வாழ்வியல், அவர்களுடைய உணவு, அவருடைய உடை, அவருடைய கலாச்சாரம், இதுக்கு எதிராக எதிராக இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பனிய சக்தியாக பார்க்கிறாங்க ஆர்எஸ்எஸ். அந்த ஆர்எஸ்எஸின் பின்புலமாக இருக்கு பிஜேபி. ஆகவே இவர்கள் இருவருக்கும் வாக்களிக்க கூடாதுன்றது தமிழ்நாட்டினுடைய பட்டியல் சமுதாய மக்களுடைய ஒரு கருத்து. இவர்கள் அம்பேத்கரிய சித்தாந்தத்தையும் பெரியாரிய சித்தாந்தத்தையும் கொண்ட ஒரு தலித் அமைப்புகள் கொண்டாந்து இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தனால இவங்க இந்த சித்தாந்தத்தில் இருக்காங்க. இவர்கள் இதே மாதிரி வடநாட்டில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க. வடநாட்டில் இருந்து வரக்கூடிய பட்டியலின மக்களும் கூட தனக்கான மொழிக்கு பாதுகாப்பாக, ஹிந்தின்ற ஒரு மொழிக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக பிஜேபியை பார்ப்பாங்க. இன்னைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபி வளருவதற்கான காரணம் இங்கே இருக்கக்கூடிய பிற மொழியாளர்களை, குறிப்பாக மார்வாடிகள். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய திராவிட மொழி, கன்னடம் பேசுகிறவனும், தெலுங்கு பேசுகிறவனும், மலையாளம் பேசுகிறவனும், துளு பேசுகிறவனும் இங்கே பிஜேபிக்கு ஆதரவாக இருக்க மாட்டான். மாறாக யார் இருப்பாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு மராட்டியன், இங்கே இருக்கக்கூடிய ஒரு குஜராத்தி, இங்கே இருக்கக்கூடிய ஒரு ராஜஸ்தானி, இங்கே இருக்கக்கூடிய மார்வாடி, இங்கே இருக்கக்கூடிய வட இந்தியர்கள் பூராமே என்ன நினைக்கிறேன், தனக்கு பாதுகாப்பாக ஒரு மொழி வேணும்னா அது ஹிந்தி மொழி, தனக்கு பாதுகாப்பாக ஒரு கட்சி வேணும்னா அது பிஜேபி கட்சின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய வடநாட்டை சேர்ந்த பட்டியலின மக்களும் பிஜேபிக்கு தான் வாக்களிப்பான். அப்போ என்ன ஆகும்னா, அந்த சூழ்நிலையில் வடநாட்டவரினுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டில் அதிகமாகும் போது, ஹிந்தி மொழியினுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டில் அதிகமாகும் போது, மற்ற எல்லா வகையான கட்சியும் நாம் தமிழர் சொல்கிறது தான் சரி, 20 வருஷமாக நாம் தமிழர் பேசின சித்தாந்தம் தான் சரி, சீமான் சொன்ன சித்தாந்தம் தான் சரி, தமிழ் தேசியம் தான் சரின்னு எல்லா பேரும் கூட்டணிக்கு வருவான். அப்போ விஜயபாலன் எதிர்பார்த்த கூட்டணி மாபெரும் கூட்டணியாக அமையும். தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் மலரும். அப்போ திராவிட கட்சிகளும் இருக்காது, தேசிய கட்சிகளும் இருக்காது. அவங்க எல்லாரும் ஒரே எதிர்கட்சியாக இருப்பாங்க. திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகள் எல்லாரும் ஒரே எதிர்கட்சியாக இருப்பாங்க. நாம் தமிழர் கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கும். அது எந்த காலத்துல நிறைவேறும்? அது இயற்கைக்கு தான் தெரியும். இல்ல நாம நினைக்கிறோம் இன்னும் ஒரு 5 ஆண்டுல, 10 ஆண்டுல இந்த சூழ்நிலை உருவாகும். ஏன்னா இப்போ வந்துட்டாங்கல்ல வாக்காளர். 2016ல மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டது. அதே போல 2026ல 1967 வரை என்ன நடந்துச்சு? திமுகவும் காங்கிரஸ் எதிர் கூட்டணி. அடுத்த 50 ஆண்டுகள்ல காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி இந்தியாவில இல்லாம போச்சு. காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி ஏதோ ஒரு மற்றும் ஒரு கூட்டணி கட்சியாக திமுக இருக்கு. இதே நிலைமை திமுகவிற்கும் வரும், இதே நிலைமை அதிமுகவிற்கு வரும், இதே நிலைமை பிஜேபி காங்கிரஸுக்கு வரும். எதுவுமே இங்க முடியுது, நம்ம கையில எதுவுமே இல்லை. எந்த ஒரு கட்சியும் 100 ஆண்டுகள் நிலைத்து நின்றதா சரித்திரமே கிடையாது. ஒரு கட்சி சொல்லுங்க 100 வருஷம் இருக்குன்னு, கம்யூனிஸ்ட் கட்சி 100 வருஷமா ஆட்சி அமைச்சுக்கிட்டே இருக்கா? இல்ல. அதே போல இங்க இருக்கக்கூடிய இந்திய தேசியம், திராவிட தேசியம் மாறும். என்றாவது ஒரு நாள் இந்த தமிழ் தேசியம் தமிழ்நாட்டை ஆளும். கண்டிப்பா 2026ல திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கின்றதா? இந்த வெற்றியை நாம் தமிழ் கட்சியால முறியடிக்க முடியும்? விஜயபாலன் ஒண்ணுதான் சகோதரன், நான் என் பார்வையில நான் ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரனா, என்னுடைய பார்வையில நாம் தமிழர் கட்சி வெல்லும்னு தான் சொல்லுவேன்.
ஆமாம் ஆமாம் சார். இது எப்பவுமே ஒரு கட்சிக்காரர் இப்போ நீங்கள் வெறும் ஊடகவியலாளரை கூப்பிட்டு பேசுனீங்கன்னா அல்லது திமுக மாதிரி ஒரு திமுக மாதிரியான ஆட்களோட ஊடகவியலாளர்கள் திமுக தான் ஜெயிக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு உண்மையிலேயே நடுநிலையாக இருக்கக்கூடிய எந்த கொள்கையும் சாராமல் நடுநிலையாக இருக்கக்கூடிய நடுநிலையாளர்கள் எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா அந்தந்த தேர்தல் நெருங்கும் காலகட்டத்தில் கூட்டணிகள் எல்லாம் இறுதியாகிற காலகட்டத்தில் தான் அதை முடிவு செய்யுங்க. இன்றைய காலகட்டத்தில் இப்போ இருக்கிற கூட்டணிகளில் இப்போ நின்றீங்கன்னாக்க திமுகவிற்கு ஒரு பெரிய பேரிழப்பு இல்லை. என்ன காரணம்னா அவர்கள் மக்கள் மத்தியில் அரசாங்க காசையை கொண்டு போய் மக்களுக்கு செய்கிற சேவையாக நினச்சி இன்றைக்கி இந்த 1000 ரூபா உதவித்தொகை திட்டத்தை 1500 மாற்ற போகிறாங்க. 1500 உதவித்தொகை திட்டத்தை தேர்தல் காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுப்பாங்க. நான் வெற்றி பெற்று வந்தால் 2000 ரூபாய் கொடுப்பேன். நான் சொன்னேன் 1000 ரூபா கொடுப்பேன்னு, வெற்றி பெற்று வந்துட்டேன். இப்போ 1500 கொடுத்துக்கிட்டு நீங்கள் கேட்காமலே 1000 ரூபா தான் உங்கள்ட்ட வாக்குறுதி கொடுத்தேன். ஆனால் நான் வெற்றி பெற்று வந்த பிறகு 1500 உயர்த்தி கொடுத்துட்டேன். மீண்டும் என்னை ஒரு முறை வெற்றி பெற வைத்தால் 2000 ரூபாயை கொடுப்பேன் அப்படின்ற வாக்குறுதிகளை எல்லாம் அவங்க கொடுப்பாங்க. இன்னும் நிறைய வாக்குறுதிகளை கொடுப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் கூட்டணிகளை பொறுத்து தேர்தல் காலகட்டங்கள் வரும்போது தான் யார் வெற்றி பெறுவார், யார் தோல்வி வருவார்னு நடுநிலையாளர்கள் சொல்லுவாங்க. என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா நான் எப்போதும் நாம் தமிழர் கட்சி வெல்லும் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா அதான் என்னுடைய சித்தாந்தம். என்னுடைய சித்தாந்தம் வெல்லாதுன்னு நானே சொல்ல முடியாது. சிறு சிறு கட்சிகளாக இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, தனக்கான அங்கீகாரமாக ஒன்றும் ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ கிடைக்கணும், அப்படி இல்லாட்டி 50 கோடி 100 கோடி கிடைக்கணும். இப்படி நினைக்கக்கூடிய கட்சிகள் நிறைய இன்னைக்கு இருந்துருச்சு. சித்தாந்த ரீதியாக இருக்கிற கட்சிகள் தான் நம்மளுக்கு தேவை. பேருக்காக கூட்டணிக்கு இப்போ திமுக பக்கத்தில் 17 கட்சி இருக்குது, 20 கட்சி, அதுவல்ல வெற்றி. அவர்களுடைய சித்தாந்தம் என்ன, அவர்கள் மக்களுக்கு செய்த நன்மை என்ன, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன, அந்த வாக்குறுதியில் எவ்வளோ நிறைவேற்றிருக்காங்க, இவ்வளோ தான் பேசும். நீங்கள் ஒரு கட்சி வந்துருச்சுன்றக்காகவே அவங்க நம்மளுக்கு ஒரு லட்சக்கணக்கான வாக்கு வந்துருன்றது அது மாய, அது பொய். அது இப்போ நீங்கள் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி ரெண்டுலேயும் பாருங்கள், ஜெயிச்சதுக்கப்புறம் அமைச்சர்கள் பூரா ஒரே கூடி தான் போட்டிருப்போம். ஆனால் தேர்தலை போட்டியிடும் போது பாருங்கள் அந்த கார் நிறைய ஒரு 15 கோடி 20 கோடி பறக்கும். அதெல்லாம் அது மக்களை ஏமாற்றுவது. திமுக கூட்டணியிலையும் ஒரு 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 பட்டியலின கட்சி இருக்கும், அதிமுக கூட்டணியிலையும் ஒரு பட்டியலின கட்சி இருக்கும். பட்டியல் மக்களுக்கான ஒரு கட்சி, தலித்திய கட்சின்னு வச்சுக்கலாம். திமுக கூட்டணியிலே ஒரு முஸ்லீம் கட்சி இருக்கும், அதிமுக கூட்டணியிலே ஒரு முஸ்லீம் கட்சி இருக்கும். திமுக கூட்டணியிலே ஒரு கிறிஸ்தவ பாதிரியாருடைய கட்சி அல்லது பாதிரியாருடைய பேரோட இருக்கும். அதிமுக கூட்டணியிலே ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் கிறிஸ்தவ கட்சி இருக்கும். திமுக கூட்டணியிலே ஒரு முக்குளத்தோர் கட்சி, அதிமுக கூட்டணியிலே ஒரு முக்குளம். இங்கிட்டு ஒரு தலித் கட்சி, இங்கிட்டு ஒரு தலித் கட்சி, இங்கிட்டு ஒரு கவுண்டர் கட்சி, இங்கிட்டு ஒரு கவுண்டர் கட்சி, இங்கிட்டு ஒரு கிறிஸ்தவ கட்சி. இது ஒரு அரசியல் நினைக்கிறீங்களா? இது ஒரு சித்தாந்தம் நினைக்கிறீங்களா? புரியுதுங்களா? அப்ப இது மக்களை துண்டாடுவது. இதுக்கு பேர் தான் கருணாநிதி தனம்னு சொல்லுவாங்க. கருணாநிதி இறந்தாலும் கருணாநிதி தனம் இன்னும் வரையும் சாகலாம். அதுதான் இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி. நாங்கள் பிரித்தாளும் சூழ்ச்சியாக பார்க்கவில்லை. இவர்கள் அனைவரையும் இப்ப கொங்கு மக்களையோ அல்லது இந்த பக்கம் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் மக்களையோ இங்கு இருக்கக்கூடிய வெள்ளாளர் மக்களையோ யாரையும் நாங்கள் தனியா பிரிச்சு பார்க்கல. நாங்கள் அவர்களை தமிழர்களாக பார்க்கிறோம். நீங்க தமிழர்களாக நாம் தமிழர் கட்சியில சேருங்க. நீங்க நான் கவுண்டர் நினைக்கிறதா, வெள்ளாளர் நினைக்கிறதா, பிள்ளைமார் நினைக்கிறதா, கோணாரோ முதலியாரோ அகமுடையாரோ பல்லரோ பறையரோ அந்த மாதிரி தேவேந்திரோ இப்படி நான் நினைக்க சொல்லல. உங்களை நீங்கள் தமிழராக உணருங்கள். உங்கள் குடி என்பது உங்களுக்கான அடையாளமா இருக்கட்டும். நீங்கள் தமிழர் என்பதை உணருங்கள், தமிழராக ஒன்று சேருங்கள். நாம் தமிழர் கட்சியாக நம்ம வெல்வோம். நீ ஒரு அரசியல் கட்சியா, நீ ஒரு 2 சீட்டுக்கு 1 சீட்டுக்கு நீ ஒரு ஜாதி கட்சியா, நீ நாம் தமிழரோட சேர்ந்தேன்னா ஜாதி கட்சிகளுடைய கூடாரமாக நாம் தமிழர் கட்சி மாறிடும். நாம சொல்ல வருது குடி என்பது தேவை, தமிழர் யார் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக அது கண்டிப்பா தேவை. ஆனால் அந்த குடியை வைத்து ஒரு ஆணவ படுகொலையோ அல்லது அதனை வைத்து ஒரு ஏற்ற இறக்கங்களோ செய்வது தவறு. நாம் தமிழராக ஒன்று சேருவோம், தமிழ் தேசியத்தை மலர செய்வோம். தேர்வு எழுத போகும்போதே நான் தேர்ச்சி பெற்றுவேன் நினைச்சா தான் படிக்கிறேன் என்ன வரும். நான் தேர்ச்சி பெறுவேன்ற எண்ணத்தில் தான் நான் தேர்வு எழுத போகணும். தேர்ச்சி பெறுவேன்னு தான் படிக்கணும், கல்லூரியில் சேரணும், படிக்கணும், படிச்சுட்டு தேர்வு எழுத போகணும். நான் தேர்ச்சி பெறவே மாட்டேன்னு நினச்சாக்க உங்களுக்கு எப்படி படிக்க இன்ட்ரெஸ்ட் வரும்? எப்படி போய் தேர்வு எழுத போக மனசு வரும்? தேர்வை எப்படி நீங்கள் சிறப்பாக எழுதுவீங்க? எல்லாமே ஒரு எனர்ஜிங்க. நம்ம ஜெயிப்போம், நம்ம வெல்லுவோம்னு சொல்லி தானே நாங்கள் 20 வருஷமா நிற்கிறோம். நாங்கள் காசு செலவழிச்சு நிற்கிற வேட்பாளர், வேட்பாளர் நத்தம் தொகுதியோட வேட்பாளர் நாங்கள்லாம் இதுக்கு முன்னாடி போட்டிட்டு இந்த தேர்தலில் இதுக்கு முன்னாடி தேர்தலில் நாங்கள் போட்டிட்டோம். நாங்களே எங்களுடைய காசு செலவழிச்சு நாங்கள் போட்டிடுறோம். எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் கேள்வி கேட்குற உங்களுக்கு எங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்? நம்புங்க ஜெயிப்போம், நம்புங்க. வீடியோ முடியும், அடுத்து நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர் நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.